பெரும்பான்மையை நிரூபிக்க என்ன செய்ய போகிறது தாவேக? விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளில் முடிவெடுப்பதில் தொடரும் தாமதம். தமிழ்நாட்டின் 16வது சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அறிவிப்பு. ஆளுநர் அர்லேகருடன் ஆதவ் அர்ஜுனா மீண்டும் சந்திப்பு. ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் சந்திப்பு என தகவல். தாவேக தலைவர் விஜயுடன் தலைமைச் செயலாளர் டிஜிபி அவசர ஆலோசனை. ஆட்சியமைக்க உரிமை கோரிய நிலையில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் சிபிஎம் எம்எல்ஏக்கள் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து கட்சியின் மாநில செயலாளர் சண்முகத்துடன் சென்று ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றனர். ஆளுநர் மாளிகை வழியாக அரசியல் செய்வதை பாஜக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சனம். ஆளுநர் அர்லேகர் தாவேக தலைவர் விஜயை உடனடியாக ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஒரு பைசா உயர்வு கரும்பு விவசாயிகளின் வயிற்றில் அளிப்பதாக உள்ளது என சிபிஎம் மாநில செயலாளர் பை சண்முகம் கண்டனம். விவசாயிகளின் விரோதி மோடி அரசு என்பதை மீண்டும் மீண்டும் உறக்கச் சொல்வோம் எனவும் கருத்து. மேற்கு வங்கத்தில் வன்முறையில் லின்சனை உடைக்கப்பட்ட விவகாரத்திற்கு சிபிஎம் சிபிஐ தமிழ்நாடு செயலாளர்கள் கண்டனம். வன்முறையில் ஈடுபடும் குண்டர்களை அம்மாநில காவல்துறை உடனடியாக கைது செய்யவும் வலியுறுத்தல். வருமானத்தை மறைத்ததாக தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு மனுவை விசாரணைக்கு பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய பாஜக எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் செய்திருப்பதாக டி.ஆர். பாலு விமர்சனம். திமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்த பச்சை துரோகம் எனவும் கண்டனம். ஈரம் காயாத கையால் நெறிபட்டு மரணித்தது அரசியல் நெறி மட்டுமல்ல, அடிப்படை நாகரிகமும் தான். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேகவுக்கு ஆதரவு அளித்தது பற்றி ராசா கடும் விமர்சனம். நாளை நடைபெற இருந்த விசிக உயர்நிலைக்குழு கூட்டம் திடீர் ரத்து. நாளை காலை 11 மணிக்கு நடைபெற இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி உடலுக்கு தாவேக தலைவர் விஜய் அஞ்சலி. ஆர்.பி. சௌத்ரி உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுத விஜய். தாவேகவுக்கு அதிமுக ஆதரவு தருவதாக வெளியான செய்தி தவறானது. அதிமுக எந்த நிலையிலும் தாவேகவுக்கு ஆதரவு அளிக்காது எனவும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். இந்த எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துள்ளோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 நாட்கள் சென்னையில் தங்க கட்சி தலைமை அறிவுறுத்தல் என தகவல். தாவேகவுக்கு ஆதரவு தரும் விவகாரத்தில் கட்சி பிளவுபடாமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை. விசிகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காலம் தாழ்த்துவது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல. தாவேக தலைமையில் ஆட்சி அமைப்பது காலத்தின் அவசியம் எனவும் இயக்குநர் அமீர் கருத்து. சென்னை அண்ணாநகர் ஆட்சியரில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலையின் கையில் தாவேக கொடியை பொருத்திய மர்ம நபர்கள் நடவடிக்கை எடுக்குவா என திமுக ஆதரவாளர்கள் கேள்வி. நெல்லை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழை.
பாபநாசம், அம்பாசமுத்திரம், மானூர், விக்ரமசிங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. ஒடிசாவில் பாறை இடுக்கில் விழுந்த சிறுவனை 8 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ஹோர்முஸ் நீரிணை அருகே நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க கப்பல்களை தாக்கினால் பூமியிலிருந்தே ஈரான் அகற்றப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. தீயில் சிக்கி 8 பேர் உயிரிழந்த சோகம்.